இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து KFC சிக்கன் பாப்கார்ன் ஸ்டைல சிக்கனே பயன்படுத்தாம சூப்பரான ஒரு பாப்கார்ன் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த பாப்கார்ன் விரதம் இருக்கவங்க கூட தாராளமா சாப்பிடலாம். ஏன்னா இதுல வெங்காயம் பூண்டு எதுவுமே இல்ல. டோட்டலா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். முதல்ல மாவு ஜவ்வரிசி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு மாவு ஜவ்வரிசி தான் பயன்படுத்தணும். ஃபர்ஸ்ட் தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா 1 கப் மாவு ஜவ்வரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மணி நேரம் ஊற விட்டுருங்க. நல்லா ஊறி வரணும். ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்தாதான் பொரிக்கும் போது வெடிக்காது. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்க நல்லா இந்த மாதிரி ஊறி வந்திருக்கும். இப்போ இதில் சோயா கீமா சேர்க்க போகிறோம். சோயா கீமான்னு கடைகளில் கிடைக்கும். சோயா மீல் மேக்கர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை உடச்சி விற்பாங்க. அதுவும் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எந்த அளவில் ஜவ்வரிசி எடுக்கிறீங்களோ அதே அளவு சோயா கீமாவும் சேர்க்கணும். அடுத்ததா இதுல பொடியான இருக்குன்னா மல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா மசாலா பொருட்கள் மிளகாய்த்தூள், உப்பு, மிளகுத்தூள் இதையெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு சேர கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததா வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒரு 2 போல நல்லா இந்த மாதிரி மசிச்சு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்க்கறது ஆப்ஷனல் தான். உருளைக்கிழங்கு இல்லாமலும் இதை செய்யலாம். சோயா கீமா மெயினா சேர்த்து பண்றதுனால சிக்கன் பாப்கார்ன் டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். இதுல அடுத்ததா நல்லா மொறுமொறுப்பா இருக்கணும்ன்றதுக்காக அரிசி மாவு ஒரு 1/4 கப் போல சேர்த்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும் பாப்கார்னு. அடுத்தது ஒரு ஸ்பூனா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கிட்டே வாங்க. நல்லா இந்த மாதிரி கெட்டியா வரும். சின்ன சின்ன உருண்டையா உருட்டி நல்ல சூடான எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். சூப்பரா இருக்குங்க. நல்லா கிறிஸ்பியா பாப்கார்ன் டேஸ்ட்ல அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு. அப்படி உங்களுக்கு சோயா கீமா கிடைக்கலன்னா அதுக்கு பதிலாக பன்னீரை கூட பொடியா வெட்டி சேர்த்துக்கலாம். கடைசியா கொஞ்சமா சாட் மசாலா தூவி கொடுத்து பாருங்க. எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இதை எண்ணெயில பொரிக்க வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஏர் ஃப்ரையர்ல கூட தாராளமா செய்யலாம். சூப்பரா வரும்.